ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட எந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ எந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Star, Strength, Knight of Pentacles, Eight of Cups, Ten of Wands. So bottom of the deck, Judgment. Angel Mars, Morality, New Vision, Thunderbolt, Clinging to the Forest. So bottom of the deck, Adventure. இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஒரு செப்பரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நோக்காட சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேரும் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட என்ன மெசேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஸோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து உங்களோட ஸ்டாராக நினைக்கிறாங்க. மேபி இந்த ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரைட்டாக மேபி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது சரி, இல்லைன்னா வந்து உங்ககிட்ட வந்து பெரிய அளவில் இந்த ஒரு பர்சன் வந்து எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ உங்களை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பெருமையாக இல்லைன்னா உங்களுக்கு புகழ்ந்து இந்த ஒரு பர்சன் சொல்லாமல் இருக்கலாம். ஓகே உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்லணும், இந்த ஒரு பர்சன் வந்து வெளியே வந்து உங்ககிட்ட எதுவுமே டைரெக்டாக சொல்லாட்டாலும் இந்த ஒரு பர்சன் இன்னருக்குள்ளே வந்து உங்களை ஒரு ஸ்டாராக நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டார்னு சொல்லும்போது ஸ்டார் எங்கே இருக்கும், வானத்துக்கு மேலே தானே இருக்கும். ஓகே ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு இன்னருக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இன்னருக்குள்ளே அந்த ஒரு பர்சன் உங்களை அவ்வளோ ரசிக்கிறாங்க. இந்த ஒரு பர்சன் இப்போ ஸ்டார் வந்து யாரோட கைக்குமே எத்தி பிடிக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க. இந்த ஒரு பர்சனால் உங்களை எத்தி பிடிக்க பற்றிட்டுலன்னு சொல்கிறார். ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளாக ஒரு கிஃப்டாக இந்த ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு உங்களை ரசிக்கிறாங்க, அந்தளவுக்கு உங்களை வந்து லைக் பண்ணுறாங்க இன்னொருக்குள்ளே. பட் இந்த ஒரு பர்சன் வெளியே உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு வேல்யூ கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஸோ உங்களை ரசிக்காமல் இருந்திருக்கலாம். பட் இன்னருக்குள்ளே இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஸ்பெஷல், நீங்கள் ஒரு கிஃப்ட்டு. ஸோ உங்களை வந்து அந்தளவுக்கு நீங்கள் ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சன் சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் வந்து இன்னருக்குள்ளே இவருக்கு தெரியுது. ஓகே ஸோ அதான் இவர் உங்களை ஸ்டாராக நினைக்கிறாங்க. ஓகே அந்த பர்சனை விட அவங்கள ஸ்பெஷலாக நினைக்கிறாங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்து ஸ்ட்ரென்த்னு ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சனோட ரியல் கேரக்டரே பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து டக்குன்னு வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்கிட்ட யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலியாக இருக்கட்டும், எவ்வளோ எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளே வச்சு தன்னோட ப்ராப்ளத்தை தானே பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் நான் கஷ்டப்படுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது. எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு பர்சனே வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே ஸோ அதே மாதிரி அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இன்னருக்குள்ளே இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு அந்தளவுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு கிட்ட நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்னருக்குள்ளே உங்களுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு, எல்லாமே உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் வெளியே வந்து பிஹேவ் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். சரி நமக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போது தெரியுது. ஓகே ஸோ நமக்கு ஒரு உருவம் இருக்குது. ஸோ இந்த ஒரு உருவத்தில் பாதி நமக்கு சிங்கமாக இருக்குது. ஓகே பட் அது எது குறிக்குன்னா, இந்த பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஸ்நேகம், பட் வெளியே இந்த பர்சன் பிஹேவ் பண்ணுறது வேறு மாதிரி, ஸ்நேகம் இல்லாத மாதிரி, உங்களை வந்து கட்டிக்காத மாதிரி,
வேறு யாரையோ பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து எப்படி வேணாலும் இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். பட் இவர் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் மட்டும் பட் எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சு ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். மேபி அந்தளவுக்கு இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதான் நமக்கு ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் சின்னதாக ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ஆசை வந்து கூட நம்ம இது வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிடும். பட் இந்த ஒரு பர்சன் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஆசையாக இருக்கட்டும், எவ்வளோ லவ்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அப்படி தனக்குள்ளே ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ரொம்ப கிஃப்டான ஒரு பர்சன் தான் போல். எல்லாத்தையும் வந்து தனக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, நிறைய போர்டன்ஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நமக்கு ஒவ்வொரு நாளும் எங்கேருந்து ப்ராப்ளம் வரணும்னு நமக்கு தெரியாதில்ல. ஸோ ப்ராப்ளம்ஸுங்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குது. நமக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நமக்கும் நிறைய கடன்கள் இருக்குன்னா நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, நிறைய கடன்கள் உண்டு. ஃபேமிலி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு பொறுப்பு வந்து இந்த ஒரு பர்சனுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு பர்சன் நிறைய கடன்கள் வாங்கி வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவருக்கும் நிறைய ப்ராப்ளம் உண்டுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்காக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சேர்ந்து இந்த ஒரு பர்சனுக்கு போர்டாக ஃபீல் ஆகிட்டு உண்டுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் உங்களோட ஸ்டாராக நினைக்கிறாங்க. இந்த ஒரு பர்சனை எத்தி பிடிக்க பட்டிட்டு இல்லைன்னு சொல்லார். ஓகே, அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து மேபி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ வந்து எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்ல மாட்டாங்களா. இந்த ஒரு பர்சன் வந்து சின்ன வயசில் வந்து வளர்ந்த விதங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். மேபி இந்த ஒரு பர்சன் வந்து நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்நேகத்தையும், எல்லா ஃபீலிங்ஸையும், எல்லா எமோஷனும் நான் வந்து அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நம்மளை சீப்பாக நினச்சிடுவாங்களோ, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்களோ, நம்மளோட பவர் அந்த இடத்துல போயிருமோ. ஸோ அந்த மாதிரி அதனால நினச்சிட்டு கூட இந்த ஒரு பர்சன் இந்த ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உங்ககிட்ட இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்க ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போர்டாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இவரால் எத்தி பிடிக்க பற்றிட்டு சொல்கிறாரு, இவர் நினைக்கிறது எதுவுமே நடக்கலை சொல்கிறார். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி இல்லை, கமிட்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல, ஒரு ஃப்யூச்சர் உண்டானு தெரியல. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து ஓவர் திங்கிங் பண்ணி அவரோட பர்சனல் விஷயத்தில் வந்து இவருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் முன்னோட்டு கொண்டு போகிறேன், என்னோடய லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது, என்னோடய கடன்களை நான் தீர்க்க முடியாது. அதனால இந்த பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு உண்டு. பட் என்னதான் இந்த பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு போனாலும் இந்த ஒரு பர்சன் சந்தோஷமாக எஸ்கேப் ஆகிட்டு கிடையாது. ஓகே, ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கூட க்ரியேட் ஆகிருக்கலாம், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே, ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சனை சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு பர்சனை வந்து கம்பல் பண்ணியிருக்கலாம். கம்பல் பண்ணுற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு கட்டாயம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கலாம். பட் என்ன இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்குறதுக்கும் விருப்பம் இல்லை, உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. அது எதனால் போயிருக்காங்கன்னா அது வந்து இவர் ஆசைப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போகலை, இவருக்கு விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மேபி இந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இவரை கம்பல் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வேண்டான்னு சொல்லலை, நான் முன்னோட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியல, எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் கட்டாயமாக விட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்திருக்குது. பட் நான் அதனால் எனக்கு எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் விடுறேன். பட் என்ன இருந்தாலும் உண்மையான ஸ்நேகம்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. உண்மையான லவ் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து என்னை வந்து சேரும், அந்த ஒரு ட்ரஸ்ட்டோடு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நாளும் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டு எத்தனை நாள் நான் வந்து தவிக்கிறது, மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்நேகத்தை உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி முன்னோட்டு கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு ப்ராப்ளத்தை கடந்து எத்தனை நாள் தவிக்கிறது. ஸோ எனக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணாதா, ஏதாவது
மிராக்கிள்ஸ் வராதா, ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து எல்லா ப்ராப்ளம் சரியாயிடாதா, யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வேணும், எனக்கு ஒரு நியாயம் வேணும், எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், என் லைஃப்பில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் தாங்க. அந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு மேபி இந்த ஒரு போர்ஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு போர்ஷனுக்கு லைஃப்லையும் கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம் கடந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லாத இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் போர்டு தான் ஃபீல் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு உண்டு. எனக்கே ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்து என்ன கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்த சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவருக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லுவார். இவருக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு உண்டுன்னு சொல்கிறார். ஓகே, அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் தான் போர்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ரிலேஷன்ஷிப் போன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த போதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நான் இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வந்து தலைவலியாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, முன்னோட்டு கொண்டு போக முடியல, ஓகே ஆகலை, ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு தெரில, அப்படி எனக்கு ஓவர் திங்கிங் பண்ணி எனக்கு அது போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு, அதனால தான் நான் எஸ்கேப் ஆகிட்டு உண்டு நான் சொல்கிறாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் தான் நான் போர்டுன்னு நினச்சி பார்த்தப்பறம் என் லைஃப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போன பிறகு இன்னும் எனக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுண்டு, ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு. ஸோ எனக்கு யாரையும் பிடிக்காமல் ஆகிட்டுண்டு, எனக்கு யாரையும் இஷ்டப்படாமல் ஆகிட்டுண்டு. ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை எமோஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லாத சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டுண்டு. எனக்கு வந்து நிறைய கடன்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுண்டு. ஃபினான்ஷியலாக கெரியர்லாம் போயிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கெரியர் போயிட்டு உண்டு, ஃபினான்ஷியலாக ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டு உண்டு. ஸோ ஒரு 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 கோபுரத்தை இல்லைன்னா ஒரு பில்டிங்கை ஒரு ஜேசிபி வந்து இடித்து சிதற மாதிரி இவரோட லைஃப் வந்து இடிஞ்சு சிதறிட்டு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, அது கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ரொம்ப நல்லதுக்கு நினச்சிக்கோ. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னோட தலைக்கு மேலே நான் ஏகப்பட்ட கடன்களையும் சுமைகளையும் ஏற்றி வச்சுட்டு எல்லாருக்காகவும் நான் வந்து விழுந்து கஷ்டப்பட்டேன். பட் நான் என்னோடய லைஃப்பில் நான் கஷ்டப்படக்கூடிய டைமில் என்னை காப்பாற்றுக்கிறதுக்கோ என்னை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கோ எனக்கு யாரும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. எனக்கு வந்து என்னை சுற்றி எல்லாருமே இருந்தும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை தூக்கிட்டு போகிறதுக்கோ எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒற்றைக்கு பல தடவை நின்றுட்டு உண்டுன்னு சொல்லாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னோட லைஃப்ல எல்லாம் போய் ஒரு சுச்சுவேஷன் நான் நிற்கிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி ரிலேஷன்ஷிப்பை நினச்சி பார்க்க முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது ஃபஸ்ட்டு என்னோட லைஃபே ஒரு ஸ்டெடி இல்லை. நானே வந்து எல்லாம் போய் நிற்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி என்னோட ரிலேஷன்ஷிப்பை நினச்சி பார்க்க முடியும்? அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு வந்துட்டு உண்டு. ஸோ எனக்கு நிறைய ப்ராப்ளம் நான் இந்த செப்பரேஷனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சில லெசன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ நான் எதுக்காக வாழணும்னு எனக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு சில நல்ல விஷயங்களை காட்டி கொடுத்துருக்கு. என்னோடய வேல்யூ என்ன, என்னோடய பவர் என்னன்னு எனக்கு மனசிலாக்கி கொடுத்துருக்குது. ஸோ நான் நேற்று வரைக்கும் நான் எல்லாருக்காகவும் நான் வந்து விழுந்து ஹெல்ப் பண்ணேன், விழுந்து கஷ்டப்பட்டேன். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வந்த பிறகு தான் நான் என்ன, எதுக்கு நான் வாழணும், நான் யாருக்காக வாழணும், எனக்காக யார் வந்தா, எனக்கு யார் கடைசி வரைக்கும் வர போகிறா, இந்த ஒரு கிளாரிட்டி, ஒரு செல்ஃப் லவ் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஓகே, எப்படி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியில் இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு போர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட இப்போ நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்காங்க. பட் நம்ம சும்மா இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லைன்னா வந்து ஒரு செல் நோண்டிகிட்ருக்கோம், ஏதாவது நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எல்லாரை பற்றின திங்கிங் நமக்கு வந்துகிட்டே இருக்காது. பட் இந்த ஒரு போர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவரோட மனசு வந்து எப்போவுமே உங்களை பற்றியான ஒரு தோட்டை எடுத்து கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறார். ஓகே, இந்த போர்ஷன் காலையில் எழும்புறாங்கன்னா நைட்டு உறங்குற வரைக்கும் இந்த போர்ஷனோட சோல், இந்த போர்ஷனோட ஹார்ட், இந்த ஒரு உங்களை பற்றின தோட்டை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த போர்ஷன் வந்து
இந்த போஸ்டருக்கு நிறைய ரியாலிட்டி வந்து சொல்லிக் கொடுக்குது. ஸோ உங்களை பற்றின ஞாபகங்கள் வரக்கூடிய டைமில் இந்த போஸ்டருக்கு சில விஷயங்கள் புரியுது. மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த போஸ்ட் உங்களை ராங்காக திங்க் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ராங்காக திங்க் பண்ணிருக்கலாம், ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ராங்காக கேட் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க எல்லோரும் ராங்காக கேட் பண்ணாலும் இந்த போஸ்டோட சோல், இந்த போஸ்டோட ஹார்ட் இந்த போஸ்டருக்கு சில உண்மையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. எங்கே தப்பு நடந்திருக்கும், யார் கரெக்டாக இருந்திருப்பாங்க, யார் சரியாக இருந்திருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதனால் இந்த ஒரு பர்சன் வந்து கிடைக்காம போனாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைமில் A to Z இந்த பர்சனுக்கு இந்த சோல் உங்களை பற்றின ஒரு தாட்டை மட்டுமே கொடுத்து இந்த பர்சனுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட சோல், இந்த பர்சனை புஷ்மாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு இந்த பர்சனோட ஹார்ட், இந்த பர்சனோட மனசு ஃபுல்லாகவே நீங்கள் வேணும், ஆக்ஷன் எடுக்கணும், போய் பேசு, மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி இந்த ஒரு பர்சனை புஷ் பண்ண தான் சொல்கிறாங்க. ஓகே, முன்னாடி இந்த பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கொடுக்குற கேரக்டராக கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து இவரோட சோல் சொல்லி கொடுக்குறது இந்த பர்சன் கேட்குறாங்க. ஓகே, இந்த ஒரு பர்சனோட சோல் காலையில் 7 மணிக்கு நைட்டு உறங்குற வரைக்கும் ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த உங்களோட இந்த பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து மேபி ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லைனா மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ இதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து கோயிலாக போய் என்னையும் இந்த ஒரு பர்சனையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணலாம், முடாலிட்டி. ஸோ அந்த ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேபி இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு வந்து 1-2 ரிலேஷன்ஷிப் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னா நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு சீரியஸாக எடுக்க மாட்டோம், ஒரு விளையாட்டுத்தனமாக தான் எடுப்போம். ஏன்னா நமக்கு அது ஃப்யூச்சர் 8 மந்த் தெரியாது. இந்த ஒரு போஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போஸ்ட் நியூவாக நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு போஸ்டனோட சோல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்குது, உங்களை பற்றின தாட் மட்டுமே கொடுத்துட்ருக்குது. ஓகே, பட் உங்களை ஒரு கிஃப்டாக தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்களை ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நியூ விஷனோட பார்க்குறாங்க. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு சில ரியாலிட்டி என்னென்னு இந்த போஸ்ட்டுக்கு புரிஞ்சிருக்கு. பட் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிளஞ்சிங் டு தி ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எதுவுமே இந்த பர்சனால் இக்னோர் பண்ண முடியலை. அப்படி இக்னோர் பண்ணணுன்னா இந்த பர்சன் வந்து பயங்கர ஒன்லி இந்த பர்சன் கெரியரில் பயங்கர ஃபோக்கஸாக இருக்கணும், இல்லைனா வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும். ஸோ அப்படி தான் மட்டும்தான் இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களெல்லாம் இக்னோர் பண்ண முடியும். இக்னோர் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்சன் ஹீல் ஆவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம பயங்கர பீஸாக இருக்கணும், பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். பட் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரியாலிட்டி இவருக்கு புரிஞ்சிருக்கு. பட் இன்னும் அந்த ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை இவர் இக்னோர் பண்ணல. ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களை இக்னோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் பீஸ்னு ஒரு சுச்சுவேஷன் வர முடியும். நடந்து போன விஷயங்கள் நினச்சி திங்க் பண்ணி அழுதுட்டு நம்ம மறுபடியும் சேடாக தான் இருப்போம், மறுபடியும் டிப்ரெஷனாக இருப்போம். முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி அந்த இடத்துல ஒரு சேட்னஸ் வரும், இல்லைங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு நம்ம எட்டுவோம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டு இல்லை. அப்படி ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டு இந்த பர்சன் பயங்கர ஃபோக்கஸாக இருக்கணும், வேறு எதுலேயே அவரோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு எடுத்து விட்டுட்டு இவர் வந்து வேறு எதில் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இவர் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை மறக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இவர் இக்னோர் பண்ணால் மட்டும்தான் இவருக்கு வந்து இவரோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இவருக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் வந்து அவங்களோட கெரியருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி இந்த பர்சனுக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இவருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கலாம். இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட மைண்ட் ஃபுல்லாகவே கெரியரில் ஃபோக்கஸ் ஆகுது, மணியில் ஃபோக்கஸ் ஆகுது, கெரியருக்கும் மணிக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு சிலரோட பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏதாவது ஜாப் தேடி வெளியே போயிருக்கலாம், இல்லைனா வந்து ஜாப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை விட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு போயிருக்கலாம். ஸோ இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த இவரோட மைண்டோட ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை தான். பட் அதை விட நமக்கு வந்து இம்பார்ட்டண்டாக நமக்கு கேரியரும் மணியும் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை நம்ம சந்தோஷமாக முன்னோட்டு கொண்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்மளோட கேரியர், நம்மளோட மணி எல்லாம் ஓகே பண்ண பிறகு நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவர் ஹீலும் ஆகலை, கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து ஏதாவது உங்களை விட்டுட்டு எங்கேயாவது வேலை தான் இம்பார்ட்டன்ட், பணம் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எங்கேயாவது தூர இடத்துக்கு போயிருக்கலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன், இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து ஒன்றும் சரியில்லை, ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது,
இந்த ஒரு பர்சன் சந்தோஷமாக இல்லைன்னா இந்த சுச்சுவேஷன் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்து எல்லா இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டை சுற்றி நமக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் இந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாமே இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த இருட்டை மீறி இந்த குழந்தை வந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்குது. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வானவில் மாதிரி ஒரு பிரைட்னஸ் வருதில்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து ஒரு இருட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், ஒன்றும் ஓகே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், இவரோட லைஃப்பில் இவர் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பார். அந்த ஆக்ஷன் இவர் எடுக்கக்கூடிய டைமில் இவரோட லைஃப் வந்து வானவில் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்களாம். அவருக்கு தெரியும் உங்களை சூஸ் பண்ண இவரோட லைஃப் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், அவ்வளோ வானவில் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும்னு இவருக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் உங்களை சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கரியர் ஓகேயாக இருக்கணும், மணி வேணும். அது மணியும் கரியரும் ஓகே இல்லாமல் உங்களுக்கு கொண்டு போய் கஷ்டப்படுத்தி இந்த ஒரு பர்சன் விரும்பலாம். ஸோ அதனால் அதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ்கிட்ட விட்டு கொடுத்துருண்டு. ஸோ எனக்கு லைஃப்பில் ஏதாவது எல்லா ப்ராப்ளமும் சரியாகட்டும், எல்லாம் வந்து எல்லா ப்ராப்ளமும் சரியாகட்டும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரணும், எல்லாம் இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ்கிட்ட விட்டுட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இந்த ஒரு பர்சன் வெயிட்டிங் பண்ணுற ஒரு எனர்ஜி, ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கட்டும். என் லைஃப்பில் எங்கே நடக்கணும், நான் எந்த திசையில் போகணும், எல்லாம் யூனிவர்ஸ் பார்க்கட்டும். யூனிவர்ஸ் எந்த திசையை காட்டுமோ அந்த திசையில் நான் பயணிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ யூனிவர்ஸ் எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரீசனேட் ஆகினா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.